அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். சில விஷயங்களை நேரில் பார்த்தா தான் புரியும். இன்னைக்கு நான் இருக்கிறது மதுராந்தகத்தில் இருக்கிற அபிராமி மணிமண்டபம். மாரியம்மன் கோவிலில் அபிராமிக்குன்னு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அங்கே தான் இருக்கேன். இங்கு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் நடக்கிற அந்த அற்புத சம்பவத்தின் நினைவாக ஒரு விஷயம் நடக்குது. நான் இதை வீடியோவாக எடுத்திருக்கிறேன். அது என்னவென்று மெதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வெறும் கட்டடம் இல்லைங்க, அபிராமி அம்மனோட பக்தி, அபிராமி அந்தாதி நினைவு, சக்தி வழிபாடு மூன்றும் சேர்ந்த ஒரு ஆன்மீக இடம். மதுராந்தகத்தில் மாரியம்மன் கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த அபிராமி மணிமண்டபம். திருக்கடையூரில் அபிராமி பட்டருக்கு அபிராமி அம்மன் அமாவாசையில் நிலவு காட்டின சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அந்த நாள் ஒரு அதிசயம் மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையின் சான்று, உண்மையான பக்தியின் வெளிப்பாடு. அந்த சம்பவம் திருக்கடையூரில் நடந்தது. ஆனால் அந்த கருத்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் உரியது. அங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான வழிபாடு தான் இந்த கோவிலில் ஒவ்வொரு தை அமாவாசைக்கும் செய்கிறாங்க. அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிவிட்டு புஷ்பாஞ்சலி பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்கும் புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு 79வது பாடலில் தானே நிலவு வடிவத்தில் அம்மன் வந்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷுவலாக உங்களுக்கு நிலவு வடிவத்தில் அம்மன் வருவாங்க. அதுவும் இதில் இந்த வீடியோவில் படம் பிடிச்சிருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதுராந்தகத்தில் இருக்கிற இந்த திருக்கடையூர் அபிராமி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம நினச்சதும் நடக்கும். அமாவாசை இருள், நிலா ஒளி, வாழ்க்கையில் இருள் வரும், குழப்பம் வரும், நம்பிக்கை குறையும். அந்த நேரத்தில் தான் அபிராமி அம்மன் சொல்கிறாங்க, நீ நம்பினாய், நான் ஒளியாய் மாறுவேன். இங்கு பார்ப்பது நிலா இல்லை, நம்பிக்கை கொடுக்கின்ற மரியாதை, நம்பிக்கைக்கு கொடுக்கின்ற மரியாதை. கரெக்டு தானேங்க? ஒவ்வொரு வழிபாடு பண்ணும்போதும் நம்ம நம்பிக்கை தான் நமக்கு வெற்றியை தருதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம நம்பினாதான் அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். கரெக்ட் இல்லையா? இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது இதுதான். என்னன்னா, சில அதிசயத்தை சில பேர் தேடுவாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகம் மனசு அமைதி ஆக்குகிறது. கரெக்டு தானே? பாருங்க, இங்கே அம்மன் தோன்றியிருக்காங்க. அம்மனோட அணிகலத்தில் இப்போது நிலா வரப்போகுது. எப்படி திருக்கடையூரில் நிலா அபிராமி பட்டருக்கு நிலா வடிவத்தில் எப்படி அம்மன் அருள் பாலிச்சாங்களோ அதே மாதிரி மதுராந்தகத்தில் ஒவ்வொரு தை அமாவாசை அன்னைக்கும் அபிராமி பட்டருக்கு காமிச்ச அதே நிலா வடிவத்தில் இங்கே விஷுவலாக காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதே தான் நம்ம கதைகள் கேட்டிருப்போம். அந்த வழிபாடு இங்கேயும் சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ நிலா வடிவத்தில் அம்மன் தோன்றியிருக்காங்க. தரிசனம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா பொம்பளை குழந்தைங்களுமே அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை அம்மன் வேடம் போட்டு பார்க்கவே உடம்பு சிலுக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு உணர்வு பூர்வமாக நான் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இது. ஸோ இந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களால் திருக்கடையூர் போக முடியல அப்படின்னா கூட ஒவ்வொரு தை அமாவாசைக்கும் மாலை 6 மணிக்கு இந்த கோவிலில் இந்த வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. தை அமாவாசை மட்டும் இல்லை, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாயந்தர நேரத்தில் அபிராமி பாராயணம் செய்கிறாங்க. நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ மூலமா நீங்களும் என்னோட அபிராமி அருள் பெற்றிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு இருள் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையில் ஒளி வடிவாய் அம்மா தோன்றினார். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன்.
இந்த வீடியோ ஒரு விசேஷ பதிவு தான். அடுத்த இன்னொரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அம்மன் அருளோடு உங்களோட கண்டிப்பாக உங்களுக்காக பதிவிடுறேன். இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவல் மோட்டிவேஷன் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் பாய். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.